ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் மார்க்ஸ் சேனல். ஸோ நம்ம சேனலில் பிஜிடிஆர்பியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அண்ட் மாடல் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். நீங்களும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி ப்ராபபிலிட்டி தியரோட மாடல் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், the sequence Sn is said to be converging L power p 0 less than p less than infinitive to x if. ஸோ இது வந்து கொடுத்துருக்க கண்டிஷன் தான், தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான், இதுவும் டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லிமிட் n tends to infinity e of modulus xn minus x whole power p is equal to 0. ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், if xn converges to 0 in LP, then it converges to dash in probability. So xnங்கிறது 0க்கு கன்வெர்ஜ் ஆகுது எதுலன்னா எல் பவர் பியில். ஸோ இட் கன்வெர்ஜ் ப்ராபபிலிட்டியில் எதுக்கு கன்வெர்ஜ் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ ப்ராபபிலிட்டியில் எதுக்கு கன்வெர்ஜ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராபபிலிட்டிலையும் 0க்கு தான் கன்வெர்ஜ் ஆகும். ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், xn tends to 0 in probability if and only if expectation of modulus xn divided by 1 plus modulus xn ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ xn tends to 0 இருக்கும்போது இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் நமக்கு 0 தான் வேல்யூ கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். என்ன நெக்ஸ்ட் கொஷின், கன்வர்ஜென்ஸ் இன் ப்ராபபிலிட்டி டேஷ் கன்வர்ஜென்ஸ் இன் எல் பவர் பி. ஸோ ப்ராபபிலிட்டியில் கன்வர்ஜன்ஸாக இருக்கும்போது எல் பவர் பியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ டைரக்ட் கொஷின் தான். ஸோ எல் பவர் பிலேயும் கன்வர்ஜன்ஸாக இருக்குது. அது இம்ப்ளைஸாக டஸ் நாட் இம்ப்ளைஸாக, அதாவது ப்ராபபிலிட்டியில் ஒரு ஃபங்க்ஷன் கன்வர்ஜன்ஸாக இருக்கும்போது எல் பவர் பிலேயும் அதே ஃபங்க்ஷன் கன்வர்ஜன்ஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவா இல்லையாங்கிறது தான் கொஷின். ஸோ என்னென்னா டஸ் நாட் இம்ப்ளை. ஸோ ப்ராபபிலிட்டியில் கன்வர்ஜஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது எல் பவர் பிலையும் கன்வர்ஜஸாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், கன்வர்ஜென்ஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் டேஷ் கன்வர்ஜஸ் இன் எல் பவர் பி. சேம் கொஷின், சேம் தான். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரிவேரில் கன்வர்ஜஸாக இருந்துச்சு அப்படின்னா எல் பவர் பியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ எல் பவர் பியில் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுவும் டஸ் நாட் இம்ப்ளை தான். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரிவேரில் கன்வர்ஜன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல் பவர் பிலையும் கன்வர்ஜன்ஸாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ டஸ் நாட் இம்ப்ளை தான். நெக்ஸ்ட் கொஷின், த சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ் சீக்வன்ஸ் xn in L dash L1 is said to be converge dash in L1 to x if for each bounded random variable y we have. ஸோ ஆர்வின்னு போட்டிருக்கிறது ரேண்டம் வேரியபிள். limited n tends to infinity e of xn y is equal to e of x comma x into y. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா வீக்லி இன் L1. ஸோ கன்வெர்ஜ் வீக்லி. ஸோ ஸ்ட்ராங்லி கன்வெர்ஜ் இல்லை, ஸோ வீக்லி கன்வெர்ஜ் இன் எல் பவர் 1. ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், இஃப் xn tends to plus infinitive, xn tends to plus infinitive almost everywhere if and only if for m greater than or equal to 0 p of xn less than m IO is. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும், ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், இஃப் 0 less than or equal to xn less than or equal to x belongs to L dash and xn tends to x in a probability then. ஸோ 0 less than or equal to xn கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி xnங்கிறது less than or equal to x, இந்த x இதில் உள்ளதுன்னா L1 உள்ளது. ஸோ xn டென்ஸ் டு எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராபபிலிட்டியில் எனக்கு L1 எப்படி இருக்கும், ஸோ அப்படி கூட கொஷின்ஸ் இருக்கலாம். ஸோ எனக்கு என்னென்னா L எப்படி இருக்கும் அப்படின்னா xn டென்ஸ் டு எக்ஸாக இருக்கும் L1. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், கன்வர்ஜஸ் இன் எல் பவர் பி இம்ப்ளைஸ் தட் இன் எல் பவர் ஆர் ஃபார். ஸோ எல் பவர் பி வந்து கன்வர்ஜஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து எல் பவர் ஆருங்கிறது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர் லெஸ் தென் பிஆர் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் இந்த கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், இஃப் xn டென்ஸ் டு எக்ஸ் இன் ப்ராபபிலிட்டி அண்ட் xn டென்ஸ் டு ஒய் அப்படின்னு இருக்கும்போது ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் டைரக்ட் கொஷின்ஸ் தான், எல்லாமே தியரம் ஸ்டேட்மெண்ட்லேருந்து எடுத்தது தான்.
ஸோ நல்லா ஸ்டேட்மெண்ட் தியரம் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 5-6 கொஷின்ஸ் ஆகுது ஈஸியாக டிக் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ அதனால் டைரக்ட் கொஸ்டின்ஸ்க்கு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் டெஃபினேஷன்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே நல்லா படிச்சிருக்கோங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் தான் இந்த கொஷினோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த வீடியோலேயும் ஒரு 10 கொஷின்ஸ் தான் நான் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சது. ஸோ எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறையா ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டைம் ரொம்ப கம்மி, டைமை சேவ் பண்ணி இருக்கிற டைமை யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ எக்ஸாம்லேயும் இருக்கிற டைமை யூஸ் பண்ணி நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஹை ஸ்கோர் எடுக்கிறதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.